மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அவங்க வந்து அந்த ஆண்குறியை அறுத்து அந்த பலத்தை இழந்து இன்னும் சின்ன வயசுலேயே வந்து லிங்கக்கிரியா சொல்லி ஒரு சடங்கு அவங்க பண்ணி முழுக்க முழுக்க சிவனுக்கே அர்ப்பணமாகி முழுக்க முழுக்க பத்ரகாளிக்கு அர்ப்பணமாகி முழுக்க முழுக்க கால பைரவருக்கே அர்ப்பணமாகின பொழுது அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும், எவ்வளோ ஒரு அந்த பிரபஞ்சத்தோட சக்தியை அவங்க ஈர்த்திருப்பாங்க. பெண் அகோரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் ஆகி அந்த குருங்களுக்கு சிஷ்யர்களாக இருக்காங்க. சிஷ்யராகி இப்போ தான் சமீப காலத்தில் 108 வகையான கால பைரவர்களுக்கு வம்சம் தான் இந்த 108 அகோரிகள். அதில் பல கோடியான மக்கள் ஒன்று சேர்ந்தோம். ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதமோ ஒரு பலியிடல் அங்கே கிடையாது. அகோரிகள் எல்லாருமே பிணம் தின்றாங்களா, பிணம் சாப்பிட்றாங்களா, அது ஒரு சடங்கு. டேஸ்ட்டு கூட நான் கேட்டேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டப்போ அது வந்து சால்ட்டியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஃபுல்லாக விபூதி தரிச்சு நல்லா 6 ஃபீட்டுக்கு டால் அவர் அப்போ தான் அந்த மாமிசத்தை சாப்பிட்டு வரார் போலது. அந்த வாய் அந்த பல்லெல்லாம் அந்த ரத்தத்தோட இதை நான் பார்த்தேன். நான் அப்படியே ஒரு நிமிஷம் எனக்கு இருக்குதுன்னு ஆயிடுச்சு. இறந்து போன பிணத்துலேருந்து ஒரு காலையோ ஒரு கையோ ஒரு தலையோ இந்த மாதிரி எடுத்து அந்த பூஜைகள் பண்ணுறாங்க. ஸோ அதை நானே என் கண்ணால் பார்த்தேன். ஆண்குறியில் கத்தியை வச்சு அந்த கத்தியை வந்து அப்படியே பின்பக்கமாக மடக்கி அது மேலே ஒருத்தர் நிற்கிறார். இது சாத்தியமா? நம்மளோட 27 வம்சம் அத்தனை பேருக்குமே நாம் வந்து நம்ம கையால் பிண்ட தர்மம் கொடுக்கும் பொழுது அந்த 27 வம்சம் அத்தனையுமே வந்து சொர்க்க பதவி அடைவாங்க. நான் மகா கும்பமேளா போயிட்டு வந்திருக்கீங்க, உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்க முடியுமா? நம்மளுக்கு ஜென்மாந்த சாபம் அதாவது விடுதலை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதை மறுபிறவி இல்லை சொல்லிட்டு நம்மளோட சாஸ்திர வேதங்கள் சொல்லுது. அதுக்கு வந்து வழிகாட்டியாக என்னென்ன வந்து இந்து மதத்தில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மகா கும்பமேளா வந்து யாராலையுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம், யாராலும் போக முடியாத விஷயம். ஏன்னா திரிவேணியோட கனெக்ஷன் அது. எதுக்காக வந்து இதை வந்து திருப்பி சொல்கிறேன்னா, நான் சாதாரணமாக மனிதனாக பிறந்து நம்மளால் காசிக்கே போக முடியல. எவ்வளோ பேருக்கு வந்து பணம் இருந்து செல்வம் இருந்து செல்வாக்கு இருந்தோம், எத்தனை கோடி பணம் இருந்தோம், காசிக்கு அவங்களால போக முடியாது. கரெக்ட் தானே? அதே மாதிரி வந்து இந்த திரிவேணியில் இந்த சங்கமிக்கும் பொழுது என்ன அந்த டைமில் வந்து இறைவன் வந்து என்னை கூப்பிட்ருக்காருன்னா கண்டிப்பாக வந்து அந்த பரமேஸ்வரனுக்கும் அந்த பத்ரகாளி அந்த மகாகாளிக்கு நான் வழிபடுறதால அந்த கோடான கோடி நன்றி தான் சொல்லிக்க முடியும். அகோரிகளுக்கும் மகா கும்பமேளாக்குள்ள தொடர்பு பற்றி நீங்கள் அந்த காஷி உள்ள வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் நம்ம ஐம்புலனை வந்து சுத்த வச்சிடும். அது ஏன்னா அது உள்ளே வந்து இருக்கிற சக்தியே வேறு, அதை வந்து நம்ம வந்து விவரிக்கவே முடியாது. ஏன்னா நானே அனுபவிச்சுக்கிறேன். இப்போ நான் அதாவது அந்த கூலிங்னஸ் என்னால் உணர முடிஞ்சுது. என்னை தொடவே இல்லை அது. நான் சாதாரணமாகவே குளிர்னா ரொம்ப நடுங்குவேன். ஆனால் அவ்வளோ ஒரு டெம்பரேச்சர் -2 டெம்பரேச்சர் அந்த கங்கையில் நம்ம மூழ்கினா அப்போ வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி இறைவன் கொடுத்துருப்பா தான் நான் நினச்சி பார்க்குறேன். அப்போ ஒரு நாள் நம்ம வந்து அங்கே போயிட்டு வந்ததுக்கே அந்த ஒரு நிமிஷம் அங்கே நின்றதுக்கே அந்த ஒரு க்ஷணம் அங்கே நின்றதுக்கே நம்மளுக்கு அந்த பலம் படுதுன்னா அவங்க வந்து அந்த ஆண்குறியை அறுத்து அந்த பலத்தை இழந்து இன்னும் சின்ன வயசுலேயே வந்து லிங்கக்கிரியா சொல்லி ஒரு சடங்கு அவங்க பண்ணி முழுக்க முழுக்க சிவனுக்கே அர்ப்பணமாகி முழுக்க முழுக்க பத்ரகாளிக்கு அர்ப்பணமாகி முழுக்க முழுக்க கால பைரவருக்கே அர்ப்பணமாகின பொழுது அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும், எவ்வளோ ஒரு அந்த பிரபஞ்சத்தோட சக்தியை அவங்க ஈர்த்திருப்பாங்க, எவ்வளோ விஷயம் தன்னுள் வந்து அவங்க வந்து இயக்கியிருக்கிறாங்க. அந்த ஒரு பலம் தான் இன்றைக்கி வந்து நம்மளெல்லாம் வந்து வியக்க வைக்குது. இன்றைக்கி அகோரிகள் சொல்லிட்டு ஒன்று அங்கே இல்லைன்னா ஒருத்தவங்க அங்கே இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அது பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து சாதாரணமாக ஒரு மனிதர்கள் சொல்லியிருப்போம். ஆனால் நம்மளை விட ஒருத்தவங்க வந்து சிறப்பாக இருக்கிறாங்க, நம்மளை விட ஒருத்தவங்க வந்து தனித்துவமாக இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இவ்வளோ ஒரு குளிர் பிரதேசத்தில் இவ்வளோ ஸ்வெட்டரெல்லாம் அணிஞ்சு துணிமணிகளை அணிஞ்சு இருக்கும் பொழுது அவங்க நிர்வாணமாக எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு வியக்கத்தப்ப ஒரு கனெக்டிவிட்டி தான். நம்மளுள்ள கனெக்டிவிட்டி இறைவன்கிட்ட போகும் பொழுது எல்லாமே வந்து சமத்துவமாகுது. அது சமத்துவமாகும் பொழுது அங்கே அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா எல்லாமே சமம் தான். அது நீ இருந்தாலும் சரி நான் இருந்தாலும் சரி. கும்பமேளாவுக்கு வந்து பெண் அகோரிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவங்கள பற்றியும்? சரி, அங்கே வந்து ஆண்கள் பெண்கள் கிண்டர்னா திருநங்கைகள். சரியா? நம்ம வந்து அந்த சப்ஸ்டியூட் ஆஃப் லைனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, ஆண்களுக்கு வந்து அந்த ஆண்குறியே வந்து அந்த இப்போ நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து அகோரிகள் தான். ஏன்னா எந்த ஒரு இதுவும் முடியாது. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆண்குறியை வந்து அவங்க வந்து அப்படியே
ஸ்மாஷ் பண்ணிட்டு போய் இழுத்துறாங்க. அதாவது அந்த நரம்பை வந்து கட் பண்ணிடுவாங்க. அவங்க அதை வந்து எராக்குலேஷனே ஆகாது. ஒன்லி வந்து யூரினல் பாஸுக்கு மட்டும் தான் அவங்க வச்சுருக்காங்க. சின்ன வயசுல அது பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு சடங்காகவே அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதோடு வந்து நம்ம வந்து பெண்களை வந்து ஒரு காலமும் ஒப்பிட முடியாது, சேர்க்கவே முடியாது. ஏன்னு கேட்குற வச்சிங்களேன், இப்போ நாளைக்கு அவங்களால கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்க முடியாது. கரெக்டாக? இப்போ அதே மாதிரி தான் ஒரு திருநங்கை அகோரியாக இருந்தாலும், ஒரு கிண்ணர் அக்காடாவாக இருந்தாலும், எங்களுக்கும் அதே மாதிரி தான். நாளைக்கு நாங்கள் திருமணம் ஆகி ஒரு கல்யாணம் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த பெண்கள் அகோரிகள், பெண் அகோரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நடுவில் தான் வந்து அவங்க வந்து அந்த அக்காடாவில் ஜாயின் ஆகிருக்காங்க. ஜாயின் ஆகி அந்த குருங்களுக்கு சிஷ்யர்களாக ஆகிருக்காங்க. சிஷ்யராகி இப்போ தான் சமீப காலத்தில் அவங்களுக்கு தனி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து ஆன்மீகத்தில் வந்து இறைவன் முன்னாடி எல்லாம் சமம் தானே. ஸோ அங்கே அவங்களுக்கு எந்த பேதமும் கிடையாது. அவங்களுக்கு வந்து அங்கே பாதுகாப்பான சூழல் தான் இருக்குது. ஏன்னு கேட்குறேன்னு வச்சிங்களேன், ஆண்கள் எப்படி நிர்வாணமாக இருக்காங்களோ அதே மாதிரி பெண் அகோரிகளும் நிர்வாணமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு செக்ஷுவல் இதுவும் கிடையாது, எந்த ஒரு அந்த ஈர்ப்பும் இல்லையா, எல்லாமே அந்த சமமாக அங்கே இருக்கிறதால இப்படி ஒரு விந்தையான ஒரு இந்த கலியுகத்தில் நம்ம தெய்வமே வந்து எத்தனையோ விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி தெய்வங்களை கொண்டு வந்தாலும், ஆனால் மனசு வந்து அந்த பக்குவம் அடையாத இந்த சூழ்நிலை இன்னைக்கு கண் முன்னே கடவுள் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு இப்பேற்பட்ட ஒரு கும்பமேளாவை காட்டி உலகத்தில் அத்தனை அமைதிக்கும் ஒரு சான்று இந்து மதம் சொல்லிட்டு ஒரு சாட்சியான ஒரு இதில் வந்து நம்மளை அங்கீகாரத்தில் நிற்க வச்சது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த அடுத்த 12 வருஷம் கழிச்சோ இல்லை அடுத்த 144 வருஷம் கழிச்சோ நம்ம விருப்பமாக நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த டைமில் என்ன அங்கே கொண்டு போய் விட்டதுக்கு முழுக்க இந்த அன்னையின் பாதமே தான் கிரி. ஏன்னா நம்ம வந்து பண்ண பூஜா பலன், நம்ம அந்த அம்மாவை அங்கேருந்து கொண்டு வந்த பலன், நம்ம அவளை நம்பினதுக்கு நம்மளுக்கு வந்து அங்கே வந்து கொண்டு போய் நிற்க வச்சுக்கிறேன். 108 வகையான கால பைரவர்களுக்கு வம்சம் தான் இந்த 108 அகோரிகள். அதில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இல்லை, பல லட்சமான மக்கள்கள், பல கோடியான மக்கள் ஒன்று சேர்ந்தோம். ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதமோ ஒரு பலியிடல் அங்கே கிடையாது. இப்போ இது நம்ம சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு ஃபெஸ்டிவல் வச்சு நம்ம ஆடு பலி கொடுப்போம், கோழி பலி கொடுப்போம், ஒரு மாடு பலி கொடுத்து சாப்பிடுவோம். இல்லாமல் எந்த ஒரு அசைவத்தோட இதுவும், அதாவது எந்த ஒரு ஜீவ காரியமும் கிடையாது. முழுக்க சைவத்தோட படையலிட்டு சைவ சாப்பாடு அத்தனை பேருக்கு உணவளித்து, அத்தனை பேருக்கும் தங்கும் இடம் அமைச்சு, அத்தனை பேருக்கு தண்ணி வசதி கொடுத்து, போகிற வர அத்தனை பக்தர்களுக்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அவங்கவுங்க மன திருப்திக்கு ஏற்ற மாதிரி இறைவனை கண்ணில் வந்து கொண்டு வந்து தான் இதெல்லாம் பெரிய அபூர்வம்னா அபூர்வத்துக்கு அபூர்வம். நம்ம எதையோ கின்னஸ் ரெக்கார்ட் சொல்கிறோம், இதுதான் ஃபஸ்ட்டு கின்னஸ் ரெக்கார்டை என்னெல்லாம் கேட்டால் கொண்டு வரணும். இன்றைக்கி இந்த கலியுகத்தில், இன்றைக்கி இந்த சனாதனத்தில், இன்றைக்கி 144 வருஷத்துக்கு கழிச்சு இந்த மகா கும்பம் நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்மளுக்கு வந்து பார்க்கப்படுறோன்னா, இது முழுக்க வெளியேந்து வரல. நம்ம பூமியிலேருந்து, நம்மளோட முன்னோர்கள்லேருந்து, நம்மளோட இதிகாச புராணங்கள்லேருந்து, நம்மளோட தெய்வங்கள்லேருந்து இது வந்தது வந்து பெரிய ஒரு விஷயம். சரியா? அந்த 45 நாள் அவங்களோட சேர்ந்து அந்த புண்ணிய பலத்தோடு நம்ம அந்த திரிவேணியில் குளிக்கும் பொழுது நம்மளுக்கு எல்லா விதமான பாவங்கள், சாபங்கள், முன் ஜென்மத்தோட தோஷங்கள், அதோட பரம்பரையாக வரும்ல, அதாவது பூர்வ ஜென்மத்தோட பாவ புண்ணியம் நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கும் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் இந்த ஜென்மத்தோடையே முடிவடைஞ்சு நம்மளை வந்து தெய்வம் வந்து மறுபிறவி இல்லாமல் முக்திக்கு அழைச்சி போகிறது சொல்லிட்டு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நான்லாம் நிஜமாக சொல்கிறேன், ஏன்னா அந்த -2 நான்லாம் இருந்தது சரித்திரமே கிடையாது. எனக்குலாம் சும்மா கொஞ்ச நேரத்தில் இப்போ இங்கே கோல்டு கிளைமேட் ரொம்ப குளிர்னா வெளியே போக மாட்டேன். பட் ஆனால் அந்த ஒரு -2 நான் காலில் செருப்பு கூட போகல. என்னால் செருப்பு போடாமல் இருக்கவே முடியாது. இங்கேருந்து பக்கத்தில் போனால் செருப்பு போட்டு தான் போவேன் நான். ஆனால் அங்கே செருப்பே இல்லாமல் அங்கே ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தேன். என் காலில் ஒரு சின்ன வலி கூட கிடையாது, ஒரு சின்ன ஒரு காயங்கள் கூட கிடையாது. அந்த மண்ணை எத்தனை ஒரு போனால் நமக்கு வந்து எனர்ஜி லெவலில் ஃபுல்லாக ஏற்றுது. அது மட்டும் 100% ஷுவர். முழுக்க எனர்ஜி லெவல். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குது. நோய் நொடி அதனால தான் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு சேர்ந்துருக்குது. எல்லாமே வந்து நம்மளோட உள்ளே இருக்கிற அந்த அணுக்கள் வந்து இன்றைக்கி வீணாகுது. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடம். ஃபுல் வைப்ரேஷன் தான் சொல்ல முடியும். ஒரு ஆன்மீகத்தை பற்றி அவங்க தவறாக சொல்லவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் நான் பார்த்தேன். அகோரினாலே பிணம் திங்கிறதா எல்லாருக்குமே ஞாபகம். பெண் அகோரிகளுக்கும் பிணம் தின்னும் பழக்கம் உண்டா? அகோரிகள் எல்லாருமே பிணம் தின்றாங்களா, பிணம் சாப்பிட்றாங்களா, அது ஒரு சடங்கு, அவ்வளோதான். அந்த பிணத்தையே சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. ஏன்னா நான் 3 நாள் அங்கே போய் இருக்கப்போ எனக்கு பசிக்கவே இல்லை. அப்படி ஒரு எனர்ஜி லெவலை வந்து நான் வந்து கேட்டேன். எனக்கு வந்து சுத்தமாக அந்த பசினா என்னன்னே வரல. அப்படி இருக்கும்போது நம்ம சாதாரண மனுஷர்கள் நம்ம இங்கேருந்து அங்கே அந்த பூஜைக்காக அந்த திவ்ய தேசத்துக்கு போகும்போது நம்மளுக்கே இந்த நிலைமைனா, அவங்க சர்வகாலமாக அங்கேயே இருக்கிறாங்க. அந்த கங்கையிலே நீராடிக்கிறாங்க. அங்கே கொடுக்குற அந்த பட்சணத்தில் அவங்க சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்கன்னா, அப்போ அந்த தெய்வங்களுக்கு எத்தனை ஒரு பலம்.
அந்த இருக்கிற மனிதர்கள் திரும்ப அப்போ நம்மலாம் வந்து அவங்க போய் கேள்வி கேட்கறதுக்கு தகுதியே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நான் விசாரிச்ச அளவுக்கு நான் கேட்டது அது ஒரு சடங்கு, அவ்வளோதான். அதாவது வந்து அவங்க வந்து அந்த பரிகாரங்கள் பண்ணும்பொழுதோ அந்த அந்த பூஜையில் இருக்கும் பொழுதோ அப்போ வந்து அவங்க வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட்டு கூட நான் கேட்டேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டப்போ அது வந்து சால்ட்டியாக இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து அதாவது கொஞ்சம் அதாவது சால்ட்டின்னா தெரியும்ல அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம கேட்குறதுக்கு நம்ம வந்து அருவறுப்பாக வேணால் இருக்கலாம். பட் ஆனால் வந்து அந்த நிலை நம்மளால சாப்பிட முடியுமா? நம்ம ஒரு பச்சை மாம்பு சாப்பிட்டாலே எப்படி காம்ப்ளீட் வரும் நம்மளால. பட் ஆனால் அந்த அந்த மண்ணில் அவங்க அதை சாப்பிடும்போது அந்த உடம்பு அவங்கள உட்கொண்டு அந்த உடம்பு வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை முழுக்க முழுக்க இறைவனோட இதுதான். நம்ம ஒன்றுமே சொல்லலை. ஏன் சொல்கிறேன்னா நான் இப்போ நான் கிளம்பி வரும்பொழுது அன்றைக்கி வந்து எனக்கு வந்து 6 மணிக்கு ஃப்ளைட் ஆக்சுவலி. ஸோ முன்னாடிக்கு வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் நம்ம தரணும்ல, போயிட்டு வந்தால் நம்ம பக்த கோடிகளை இங்கே கோயிலுக்கு வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரசாதம் வாங்கணும்னு சொல்லி பிரசாதம் வாங்க போகிறேன். அப்போ அவ்வளோ கூட்டம் திடீர்னு பார்த்தா ஒரு 5 மினிட்ஸில் அப்படி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த அவ்வளோ கூட்டம் அப்படி 2ஆக பிரியுது. யாருமே சொல்லியும் கொடுக்கல நீங்கள் பிரிங்க. இப்போ நம்மளாம் வந்து ஒரு கூட்டத்தில் போனால் கத்துறோம். இப்போ திருப்பதி நம்ம மேலே போகிறோம் எப்படி கத்துறாங்க போங்க 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 சொல்லிட்டு. ஒரு திருவிழாக்குள்ள உள்ளே போனால் நம்மளால் பிரிய முடியுமா? கிடையவே கிடையாது. எப்படி கத்துறோம் கொள்கிறோம். ஆனால் ஒரு சந்தாக தான் இருக்கும் அங்கே காசிலாம். அங்கே வந்து இப்படி ஒரு ஷடத்தில் நான் திரும்பி பார்க்குறப்போ அந்த ரோடே அந்த சண்டை அப்படி 2ஆக பிரிஞ்சுது. ஏன் எல்லோரும் பிரிஞ்சாங்க பார்த்தா வாழ்க்கையில் அப்படியே நம்ம இந்த நான் கடவுளை எப்படி ஆரியா பார்த்தோம் அதே மாதிரி ஒரு அகோரியை பார்த்தோம். நான் ஃபுல்லாக விபூதி தரிச்சு நல்லா 6 ஃபீட்டுக்கு டால், சரியா? ஒரே ஒரு கருப்பு வஸ்திரம், அவ்வளோதான். மேலே ஒரே ஒரு கருப்பு ஒரு சின்ன டவல் மாதிரி போட்டிருக்காரு. இந்த 2 கையுமே பின்னாடி கட்டிக்கின்னு அவர் அப்போ தான் அந்த மாமிசத்தை சாப்பிட்டு வரார் போல இருக்குது. அந்த வாய் அந்த பல்லெல்லாம் அந்த அந்த ரத்தத்தோட இதை நான் பார்த்தேன். நான் அப்படியே ஒரு நிமிஷம் எனக்கு இருக்குன்னு ஆயிடுச்சு, கேராமல் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு படபடப்பு இருந்தாலும் அந்த அவங்கள பார்க்கும்போது என் கண்ணுக்கு அந்த கால பைரவராகவே தெரிஞ்சுது. அப்போ என் கூட இருந்தவங்க நான் சொன்னேன் கொஞ்சம் வழி விட்டுட்டுங்க அவங்க வராங்க சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு பின்னாடி ஒரு அசிஸ்டண்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் 8 சென்டிமீட்டர் இருக்கும், ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்குமா, அந்த 2 சென்டிமீட்டருக்கு பின்னாடி தான் அவங்க அசிஸ்டண்ட்டே போகிறார். அதாவது அந்த அகோரியை யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவர் பாட்டு அப்படியே ரோட்டில் யாரையும் பார்க்கல, சொல்ல அப்படியே இப்போ என்னை பார்த்துக்கினே போகிறாரு. நான் கையெடுத்து கும்பிட்டேன், அவ்வளோதான். அப்படியே என்னை க்ராஸ் பண்ணி போகிறாரு. யாருக்கும் எந்த ஒரு துன்பத்தையோ எந்த ஒரு இதையும் அவங்க வந்து எதுவுமே பேசக்கூட இல்லை, எதுவுமே பண்ணல. அதேமாதிரி யாருமே அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணவும் இல்லை, அப்படியே போகிறாங்க. அந்த மாதிரி அப்புறம் என்ன பண்ணேன், இன்னொரு நாள் வந்து மணிகர்ணிகா காட்டில் வந்து நான் இருக்கும் பொழுது அங்கே என்னோடய தியானத்தை முடிச்சு அங்கே என் பூஜையை முடிச்சுட்டு அங்கே ஹரிச்சந்திர காட்டு போகும்பொழுது அங்கே 3 அகோரிகள் பார்த்தேன். அவங்க ரொம்ப வயதான அகோரிகள், சரியா? அப்படியே அந்த அந்த முகத்தோட தேஜஸ் தான் சொல்லுவேன் நான். அந்த முகத்தில் அத்தனை ஒரு தேஜஸ்னால் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு தேஜஸ். அப்படியே ஞான பலம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த முகத்தில். நான் அப்புறமா சொன்னேன், என் கோச்சுக்காதீங்க, எனக்கு வந்து உங்களோட ஆசீர்வாதம் வேணும் சொல்லிட்டு நான் கையெடுத்து கும்பிட்றேன். அப்போ வந்து என்னை தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம வந்து திருநங்கை, இவங்க வந்து காளி வாசல்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு என்கிட்ட பேசி என்கிட்ட ஆசீர்வாதம். அவங்க 3 அகோரிகள் இருந்தாங்க, 3 அகோரிகளும் என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க. அப்புறம் அவங்க கையிலேருந்து சில பிரசாதம் கொடுத்தாங்க, அதுவும் நான் என் கூட அவங்க கொடுத்தேன், நானே இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த அன்பின் வெளிப்பாடு தான். சரி, பேர் தெரியல, ஊர் தெரியல, அவங்க என்னென்னு கேட்கல, நம்ம அவங்க என்னென்னு கேட்கல, பாஷை தெரியாது, இருந்தாலும் அந்த பக்தி நிலை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து திருப்பி சொல்கிறது. அதாவது நம்ம எப்படி எவ்வளோ உன்னதமான ஒரு ஜீவன் நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்க நினைக்கணும். அந்த அன்பை மற்றவங்க பரிமாணம், அதுதான் இறைவன். சரி, சிவம் தான். அதாவது எல்லாத்தோட அந்த அன்பே சிவம் தான். அந்த அன்பு வந்து நம்ம பரிமாற்றம் பண்ணும்போது அங்கே சிவன் இருப்பார், அங்கே தெய்வம். அதுதான் இந்த கும்பமேளா. அகோரிகள் வந்து தங்களுடைய சக்தி அதிகமாக சொல்லி ரகசிய பூஜை ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது ஏன்னா அவங்க முழுக்க தியான நிலை தான், முழுக்க தியான நிலை தான். சரி, அங்கே ரகசிய பூஜை தான் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பூஜை பண்ணோமோ அதே பூஜை தான் அவங்களே பண்ணுறாங்க, சரியா? என்ன ஒன்று, அவங்க வந்து அங்கே சுடுகாட்டில் இருக்கிறதால அந்த மயானத்தில் இருக்கிறத அந்த பிணத்தை வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு ஆடு வெட்டுறோம், இல்லை கோழி வெட்டுறோம், இல்லை ஆட்டு தலையை பிரயோகம் பண்ணுறோம், ஏதோ ஒரு ஜீவனை வந்து நம்ம அம்பிகைக்கு வந்து பலி கொடுத்து நம்ம அது பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நரமாமிசத்தை இல்லாமல் இறந்து போன பிணத்துலேருந்து ஒரு காலையோ ஒரு கையோ ஒரு தலையோ அவங்களுக்கு எப்படி தோணுதோ அதை மாதிரி எடுத்து அந்த பூஜைகள் பண்ணுறாங்க. ஸோ அதை நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. ஸோ அதை நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து இதை வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பூஜைக்கு உள்ள பலத்தை அவங்க வந்து கேதர் பண்ணிக்கிறாங்க. இந்த உலக மாயையிலேருந்து அவங்க வெளியே வந்து
அந்த கங்கை பெருங்கடல் திரிவேணிலேருந்து ஓடி வர அந்த கங்கா சரஸ்வதி 24 ஹவர்ஸ் முங்கி 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 எழுந்து அந்த காசி விஸ்வநாதர் பாதத்தில் இருந்து அந்த கால பைரவர் பாதத்தில் இருந்து அந்த மயான ஸ்மசான மண்ணில் இருந்து அவங்க ஒரு பூஜை பண்ணாலும் 1 கோடி பூஜை பண்ண பலம் அவங்களுக்கு வருமே. அப்போ அவங்க நாளெல்லாம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு பலம் வராதா? இதெல்லாம் கேட்கவே கூடாது. நம்ம அவங்கக்கிட்ட சரணாகதி ஆயிடணும், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். காட்டுக்குள்ளே வாழ்கிற அகோரிகள் கும்பமேளாவுக்கு மட்டும்தான் ஊருக்குள்ளே வரதா சொல்கிறாங்க, அது உண்மையா? ஆமாம், உண்மைதான். அதாவது எல்லா நேரத்துலையும் அகோரிகள் நம்ம பார்க்க முடியாது. அவங்களுக்கு இது திருவிழா மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு ஒரு பர்த்டே செலிப்ரேட் அப்போ நம்ம எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுறோம். ஒரு ஆனிவர்சரி அப்போ எப்படி வந்துடுறோம், என்ன ஒரு ஊர் திருவிழா அப்போ எப்போ கேதர் பண்ணுறோம், ஒரு குலசாமி திருவிழா அப்போ எப்போ கேதர் பண்ணுறோமோ அந்த மாதிரி இவங்களுக்கு முழுக்க முழுக்க கும்பமேளா தான் விசேஷமே. ஏன்னா அங்கே தான் பலதரப்பட்டமான அகோரிகள், அவங்களோட சீடர்கள், அவங்களோட குருமார்கள் எல்லாமே ஒன்று சேர்றாங்க. இப்போ நம்ம எப்படி கல்யாணப்போ எப்படி நம்ம ஒன்று சேர்றோமோ அதே மாதிரி இவங்க அந்த சடங்குகள் அங்கே அவங்க எல்லாம் பரிமாற்றம் பண்ணி அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த பூஜைக்குள்ளே அவங்க வரும்போது அது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அது சாதாரணமாக இருக்குது. ஆனால் பார்க்குறது நம்மளுக்கு அது வியக்க வைக்குது. சில குறிப்பு பண்ணால் அந்த லிங்கக்கிட்ட சொல்லலாம், அந்த ஆண் குறியில் கத்தியை வச்சு அந்த கத்தியை அப்படியே பின்பக்கமாக மடக்கி அது மேலே ஒருத்தர் நிற்கிறார். இது சாத்தியமா? கிடையாது. பட் ஆனால் இது சாத்தியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பல வைணவர்கள் இதுவும் இருக்குது. அவங்க என்ன இந்த ஆஞ்சநேயர் கையில் வச்சுக்கிற அந்த கடாயுதம் அதை வச்சு நிற்கிறாங்க. ஸோ சிலவங்க காளியோட உபாசங்க, அவங்க பத்ரகாளி மாதிரி கத்தி சூலம் அந்த மாதிரி ஒரு அஸ்திரங்களும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க இது அக்காடாவை சேர்ந்தவங்க, இவங்க இந்த அக்காடாவை சேர்ந்தவங்க சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இதில் என்ன ஒரு விஷயம் நான் பார்த்தேன்னா, யாருமே நான் பெரியவனும் இல்லை சிறியவனும் இல்லை, அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவ்வளோதான். இதுக்காக அந்த மக்கள் ஒன்று கூடுறாங்கன்னா அந்த திருவிழாக்காக மட்டும் கிடையாது. அங்கே இருக்கிற நம்மளுக்கு அந்த சக்தியை கிடைக்கிறதுக்கு அது பார்த்த சக்தியை கிடைக்கணும்னா தெய்வங்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதும், தெய்வங்களுக்காக அங்கே இந்த மாதிரி அகோரிகளும் இந்த மாதிரி நாகா சாதுக்குலமாக அங்கே அந்த பரிகாரங்களோ அந்த பூஜைகள் செய்யும்போது அது அந்த மண்ணுக்கே டபுள் ட்ரிபிள் 100 மடங்கு சக்தியை அதிகமாக அது கொடுக்குது. அப்போ நம்ம அங்கே போய் கால் வைக்கும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு எல்லாமே நன்மையை பயக்குது. நம்ம குடும்பம் நல்லாக்கும், நம்ம வம்சம் நல்லாக்கும், நம்மளோட முன்னாடி 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 மூதாதைகள் செய்த பாவங்கள் தோஷங்கள் விலகும். நம்ம அங்கே பிண்ட தர்ப்பணங்களை கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு முக்தி கிடைக்கும், நம்மளுக்கு முக்தி கிடைக்கும், மறுஜென்மம் இல்லாத வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லிக்கினே போகலாம். அப்போது எத்தனை பேர் நம்ம இந்து தர்மத்தை அடக்கி 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 வைக்கிறோன்னா கூட எப்படி பாம் மாதிரி பிளாஸ்ட் ஆச்சு பாருங்கள். இப்போ இதுதான் நான் சொல்வேன். என்ன சொல்கிறீங்க? மகா கும்பமேளாவில் என்னென்ன நடக்கும் நீங்கள் பார்த்து? மகா கும்பமேளாவில் அவங்க கரெக்டாக 8 தடவை அந்த 45 நாள், அதாவது அந்த 13 நாள் இருக்குல்ல, அந்த 13 நாளில் கரெக்டாக ஒரு 7 தடவை ஸ்நானம் பண்ணுறாங்க. அந்த 7 தடவை ஸ்நானம் பண்ணும்போது அந்த லைன் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, புரியுதா? அப்போது ஒரு லைனில் கரெக்டாக இந்த சாதுக்கள்லாம் முன்னாடி போயிடுவாங்க, இந்த அகோரிகள்லாம் முன்னாடி போவாங்க. அதை தொடர்ந்து அவங்க குளித்த உடனே பின்னாடி இருக்கிற மக்கள் கூட்டம் எல்லாம் போய் அவங்க முங்கி எழுந்துறாங்க. ஸோ என்ன ஒரு ஐதீகம்னா, அந்த புனித ஆத்மா கூட நம்மளும் போய் இருக்கும்போது நம்மளுக்கும் அந்த பலன் இன்னும் அதிகமாக அவங்க போகிறாங்களோ இல்லையோ, திரிவேணியோட சக்தி திரிவேணி தான், கங்கையோட சக்தி கங்கை தான், சிவனோட சக்தி காசி விஸ்வநாத சக்திக்கு இதுவே கிடையாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் இன்னும் ஆட் ஆன் ஆகுது, நம்ம புண்ணிய பலனில் இன்னும் ஆட் ஆன் ஆகுது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு குரு இருக்கணும்னு சொல்லுவோம். மற்ற மதத்தில் ஒரு குருமார்கள் மூலியமாக தான் எல்லாமே போகிறோம். நம்ம மதத்தில் அப்படி கிடையாது, ஒரு குரு பின்னாடி போனாலே போதும்னு சொல்கிறோம். அந்த குருவோட பாதையில் போனாலும் நம்ம முக்தி அடைன்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே காட்டுது. கும்பமேளாவில் மஸ்ட் வாட்ச் ஸ்பெஷல் ஸ்பாட் என்ன நீங்கள் முக்கியமாக பார்த்த? கும்பமேளா இங்கே கூடுதல் தான். அந்த கும்பம் எப்படி ஒரு கலச கும்பத்தில் எல்லாமே நம்ம கூட்டி வைக்கிறோமோ அதே தான் இங்கே எல்லாமே கூடுதல். அந்த கூடுதல் இருக்கும்பொழுது அது சக்தி அதிபயங்கரமாக இந்த பூமிக்கு வைப்ரேஷன் உண்டாகும். அப்போது அந்த டைமில் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்கு மெயினாக பிண்ட தர்ப்பணம், அதாவது அந்த முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம், அந்த பிண்ட தர்ப்பணம் தான் இங்கே மெயினே. ஸோ அப்புறம் என்னென்னா நம்மளோட 27 வம்சத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நாம் நம்ம கையால் பிண்ட தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அந்த 27 வம்சம் அத்தனையுமே சொர்க்க பதவி அடைவாங்கன்னு ஐதீகம். சரியா? 2வது கங்கை இருக்கிறது புனிதமான நதி, அவள் ஜீவ நதி. சரியா? நம்ம முங்கி எழுதுமே பாவங்கள் களையப்படுது, முக்திக்கு அதிபதியாவை. ஸோ முக்திக்கு நம்மளை அதனால தான் 12 ஜோதிடங்கிறது காஷி முக்தி ஸ்தலம். இறக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை அங்கே போய் செத்து போயிடணும். நம்ம 2 ஆப்ஷன், ஒன்று நம்ம சாவறதுக்கு முன்னாடி அங்கே போகணும், இல்லை அங்கே போய் நம்ம கண்ண முடியணும். ஏன்னா இறந்தால் முக்தி அங்கே. ஸோ நம்மளால் அங்கே போய் இறக்க முடியுமா நமக்கு தெரியாது. வயசான பக்கம் நம்ம இங்கேருந்து பக்கம் சதுக்கே போக முடியாது. நம்மளை கொண்டு போய் எங்கே போய் அங்கே விட போகிறாங்க? கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இருக்கிறப்பவே அங்கே போய் காலை வச்சுட்டு வந்துடணும்.
ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம டூரேஷன் பீரியடில் நம்ம உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு கும்பமேளெலாம் இருக்கும்போது போய் அட்டன் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும், மன திருப்தி கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம இந்த ஜென்மத்தில் பிறந்து எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ அனுபவிச்சா கூட தெய்வம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி இந்த இடத்துல போய் காலை வச்சுட்டு வந்துடும். அது நம்ம சொன்னால் புரியாது, அங்கே போனால் தான் அந்த பலத்தை நம்ம வந்து உணர முடியும். சரி, இது எல்லாமே முழுக்க இறைவன் கிட்ட நம்ம வந்து வாங்க பிரசாதம் மாதிரி அப்படியே ஹை வோல்டேஜ் பவர் வந்து நம்ம உடம்புல ஏறும். ஸோ அது போனால் தான் தெரியும். இந்த கும்பமேளா வந்து உலகத்துக்கு சொல்கிற செய்தி என்ன? இந்த கும்பமேளா உலகத்துக்கு என்ன சொல்கிறது? சமத்துவம், அதாவது ஈக்குவாலிட்டி, சரியா? ஆன்மீகம், தர்மம், புண்ணியம், என்ன தெய்வத்தின் நம்பிக்கை, அதை மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கினே போகலாம். என்ன அதாவது சனாதானம், இந்த சனாதானத்தால் சகலத்தையும் நம்ம வென்று வந்துடலான்னு சொல்லியிருக்கு. இதுக்கு மேலே வந்து பேச்சுக்கே இடம் கிடையாது. இதுக்கு மேலே வந்து எதுவுமே நம்ம சொல்ல ஜாதி மதம் குலம் கோத்திரத்துக்கு அப்பாற்பட்டது இப்போ நடந்து நிற்கிறது. ஏன்னா வந்து நம்ம வந்து சாதாரணமாகவே வந்து பேசுறதுக்கும் யோசிப்போம், இவங்க என்ன ஜாதி என்ன கேஸ்ட் அப்படிலாம் கேட்குற இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம வந்து பார்த்துன்னு, எத்தனையோ மதங்கள் நம்ம அடிச்சுக்கணும் முடிச்சுக்கணும், எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்க. இன்றைக்கி இத்தனை கோடி மக்கள் வந்து ஒரே இதில் ஒன்று கூடி இது வரைக்கும் ஒரு சின்ன சம்பவம் அசம்பாவிதம் கூட நடக்காமல் இருந்து மக்களுடைய மக்களாகவும் தெய்வத்துடன் தெய்வமாகவும் ஆன்மீக நெறியில் வந்து எல்லாமே சமமாக நிற்கிற ஒரு நிலை வந்து இது வரைக்கும் யாராலுமே இது திருப்பி சனாதனம் வந்து நம்மளுக்கு திருப்பி உணர்த்துது, நம்ம ஜெயிக்க வச்சுன்னுங்குது. ஹர ஹர மகாதேவ், ஜெய் மகாகாளி. மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் அழகிய திருவிழா. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.